இப்பவெல்லாம் அரசியல் காலங்கள், அரசியல் தொடங்கிட்டு 2025 ஆண்டுக்கு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான கூட்டங்கள் இலங்கை நாட்டில் பல பாகங்களில் நடக்குது. எல்லா இடத்திலையும் மாஷா அல்லாஹ் எல்லா இடத்திலையும் கூட்டம் நடக்குது. யாரு வருவார் என்பது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கொள்றாங்க. அவர் வருவார், இவர் வருவார், அவர் வருவார். அல்லாஹ் தீர்மானிப்பான். அல்லாஹ் தீர்மானிப்பான். அதை யாரு வரணும் என்கிறது அல்லாஹ் தீர்மானிப்பான். ஆனா அசிங்கம் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? அரசியல் மேடைகளில் மானம் காற்றில் பறக்கின்றது. அரசியல் மேடைகளில் இன்னொரு அரசியல்வாதியுடைய மானத்தை வாங்கி வெளுத்து வாங்குகிறார்கள். ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியுடைய மானத்தை வெளுத்து வாங்குறார் மேடையில். ஒரு கூட்டம் இருந்து கைதட்டுது. சுபஹானல்லாஹ். ஒரு கூட்டம் இருந்து அப்படி பேசும் பொழுதெல்லாம் அதை ரசனையாக உள்வாங்கிக் கொண்டு கைதட்டி கொண்டிருக்கின்றது ஒரு கூட்டம். அவர் களவெடுத்திருந்தா அந்த களவு இந்த மேடையில பேசுவார். அவர் ஏமாற்றி இருந்தா அவர் ஏமாற்றினது பேசுவார். ரெண்டு பேரும் சேர்ந்து களவெடுத்திருப்பார்கள். அரசாங்கத்தில் இருக்கும் போது, பாராளுமன்றத்தில் இருக்கும் போது, கட்சியில இருக்கும் போது மோசடி செஞ்சிருப்பார்கள். சில நேரங்கள்ல ரெண்டு பேருமா செஞ்சிருப்பாங்க. சில நேரங்கள்ல தனியாக பேசப்படுகின்றவர் இந்த சமுதாயத்தில் மக்களுடைய பணத்தை விழுங்கியிருப்பார்கள். மக்களுக்கு அநியாயம் செஞ்சிருப்பாங்க. கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றாம இருந்திருப்பாங்க. எல்லோரும் ஒன்றுக்கு இருந்த நேரத்தில் 4 வருஷத்துக்கு எதையுமே பேச மாட்டாங்க. 4 வருஷத்துக்கு எதையும் பேச மாட்டார்கள் அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் எப்ப பேசுவாங்க? ஜனாதிபதி தேர்தல் வரணும், பாராளுமன்ற தேர்தல் வரணும், அல்லது மாநகர சபை, நகர சபை இப்படி வந்தாத்தான் அரசியல்வாதிகள் மக்களுடைய ஓட்டை எடுப்பதற்காக அடுத்தவருடைய மானத்தை கொடிகட்ட பறக்க விடுவார்கள். நீ பேசுறியா? நீ பேசலும்டா எனக்கும் பேசலும். நீ உனக்கு பேசலும்டா என்னை நீ கல்வனாக்கினால், என்னை ஒரு ஏமாத்துக்காரனாக, என்னை ஒரு மோசடிக்காரனாக நீ ஸ்டேஜில் பேசினா அதை விட நான் பேசுவேன். அதை விட நான் பேசுவேன். பேசுகிறார்கள். கேவலம், கேவலம் கெட்ட அரசியல். எதுக்கு இதெல்லாம் அன்பார்ந்தவர்களே? எதுக்கு? தனக்கு விருப்பத்துக்குரிய ஒருவரை ஜனாதிபதி சீட்டில் அமர்த்துவதற்கு. அவர் வந்துட்டா இவருக்கு ஆசனம் கிடைக்கும். அவர் வந்துட்டா இவர் அந்த கட்சியில் இருப்பார். பாராளுமன்ற எலெக்ஷன் வரும், அதில் இவர் எடுபடுவார். துனியா, இழிந்து போன இந்த உலகத்துடைய இன்பங்களுக்காக, அழிந்து போகக்கூடிய ஒரு பாராளுமன்ற ஒரு சீட்டுக்காக, கேவலம் கேவலம் உலகத்துக்காக ஒரு முஸ்லிம் சகோதரருடைய மானத்தை ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் பரப்புறாங்க. அவங்க முடிச்சிட்டாங்களா மீட்டின? அவங்க பேசிட்டு போய்த்துருவாங்க. அதுதானே மக்களை கவரும். மக்களை கவர்ற எது தெரியுமா? இந்த கண்பாதவர்களே, அடுத்தவங்களை பத்தி பேசியதுதான் மக்களை கவர். மக்களுக்கு தான் விருப்பம். ஒரு கட்சியா அந்த கட்சிக்காரர்களை நாங்க பேசணும். அரசியல்வாதி பேசினாத்தான் ஏண்ட மனசு நிம்மதி. அவங்க பேசிட்டு போறாங்களா? பேசிட்டு போனதுக்கு பின்னால ஆதரவாளர்கள் சண்டை பிடிச்சு கொள்வார். ஆதரவாளர்கள் அவர் சொன்னதை பத்தி பேசுவாங்க. அவர் அப்படித்தான், இப்படித்தான், இவர் இப்படித்தான், அவர் களவெடுத்தாரு, அவர் மோசடி எடுத்தாரு, நீங்க அவங்களுக்கு ஓட் போடுறீங்களா? நீங்க எப்படி போடுறீங்க? இவங்க எல்லாம் கள்ளன், நீங்க கேட்கலையா பேசினத்தை என்று ஆதரவாளர்கள் அவங்க பேசி முடிச்சத திருப்ப ஒவ்வொரு கட்சியுடைய ஆதரவாளர்களும் அவரை பத்தி திரும்ப எல்லா இடத்திலையும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். உங்களோட குரூப்ல எல்லாம் எங்க எல்லாம் பொக்கெட் மீட்டிங் நடக்குதோ, எங்க எல்லாம் பெரிய மீட்டிங் நடக்குதோ, அது தவிர
அறைக்குள்ளே இருந்து ஒவ்வொரு கட்சிக்காக ஆதரவாக சாதாரணமாக வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல பேசுகின்றவர்கள் இப்படிப்பட்ட கிளிப்புகள் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க கேட்பீங்க, நீங்க அதை ஷேர் பண்ணுவீங்க, நீங்க கேட்பீங்க, நீங்க ஷேர் பண்ணுவீங்க. நீங்க கேட்டுட்டு வந்து அடுத்த நாள் நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? கேட்டத ஒரு மனிதனுடைய மானத்தை எந்த அளவுக்கு வாங்கணுமோ அதையெல்லாம் நீங்க பஜார்ல, கடையில, ரோட்ல சக நண்பர்களோடு நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? பகிர்ந்து கொள்கிறோம். அல்லாஹு அக்பர். இந்த அரசியல் தேவையில்லை. மானத்தை வித்து பொழப்பு நடத்துற இப்படியான ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போய் இருந்து இதை கேட்கணுமா? அன்பாதவர்களே, அல்லாஹ் சொல்கிறானே, அவர் அப்படி இருக்க மாட்டாரு. அது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. அவர் நல்லவராக இருக்கலாம், ஏன் நான் இதை பற்றி கேட்கணும் என்ற அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க மாண்புகளை நம்ம பேணிக் கொள்வது எங்க எல்லோருடைய கடமை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டுச்சு. நரகம் எடுத்து காட்டப்பட்டுச்சு. நான் நரகத்தில் அப்படியே வந்து கொண்டிருந்தேன். வரும் பொழுது ஒரு இடத்திலே சில மனிதர்கள், அவருடைய கைகளில் நகங்கள் இருந்தன. அந்த நகத்தால் அவருடைய மேனியை அப்படியே என்ன செய்கிறார்கள்? அப்படியே வாரி எடுக்கிறாங்க. ரத்தம் பீரிட்டு ஓடுது. அவங்களாகவே வாரிக்கொள்றாங்க. அவங்க இப்படி இழுத்துக் கொள்றாங்க. நான் ஜிப்ரீல்ட்ட கேட்டேன், இது யார் இவங்கெல்லாம்? இந்த மாதிரி தன்னை தானே வேதனை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்கள் என்ன உலகத்திலே செய்தார்கள்? அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? உலகத்திலே இருக்கும் பொழுது மனித மாமிசம் சாப்பிட்டவர்கள். இவர்கள் எல்லாம் மனித மாமிசம் சாப்பிட்டவர்களாம். வயகஊன ஃபீ அராதிஹிம், மானங்களை காற்றில் பறக்க விட்டவர்கள் தான் இவங்க எல்லாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இறுதியாக ஒரு குர்ஆன் வசனத்தை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லதீன யூதூனல் முஃமினீன வல் முஃமினாத், எவர்களெல்லாம் முஃமினான ஆண்களையும் முஃமினான பெண்களையும் நோவினை செய்கிறார்களோ, மனசை கஷ்டப்படுத்துகிறார்களோ, மனசுக்கு கவலையை கொடுக்கிறார்களோ. பணம் போனா கவலை வரும், வீடு உடைஞ்சு போனா கவலை வரும், வாகனம் ஆக்சிடென்ட் ஆயிட்டா கவலை வரும். ஆனா எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய மானத்தை 4 பேர் சேர்ந்து சந்தில விட்டா எங்களுக்கு கவலை வரும். அதுதான் நோவின மனசுக்கு. சல்லிய சம்பாரிச்சு எடுத்துக்கொள்ளலாம், வீட்டை கட்டி கொள்ளலாம், வாகனத்தை எடுக்கலாம், மானத்தை திருப்ப எடுக்கலாம். நான் ஒரு செய்தியை ஒருத்தரை பத்தி சொல்லிட்டா அந்த செய்திக்கு மாத்தமாக ஒரு புதிய செய்தி வந்துட்டா, அவர் அப்படி இல்லைன்னு வந்துட்டா, நான் திருப்ப மன்னிப்பு கேட்டு நான் போட்ட செய்தி பில நீங்க எல்லாம் வாபஸ் எடுங்க என்று நம்ம யாரும் சொல்ல போறதில்லை. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? பிகைரி மக்தசபு, செய்யாத ஒன்றை வைத்து முஃமினான ஆண்களையும் பெண்களையும் யாரெல்லாம் நோவினை செய்கிறார்களோ, செய்யாத விஷயத்தை சொல்லி மானத்தை காட்டல பார்க்கிறார்களோ, ஃபகத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா, அவர்கள் பாவத்தையும் அவதூறையும், தெளிவான பாவத்தையும் அவதூறையும் அவர்கள் தங்களுக்கு மேலால் சுமந்து கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ, ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத், பேசினா நல்லதை பேசட்டும், இல்லாட்டி மௌனமாக இருக்கட்டும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா, பேசாம இருந்து கொள்வோம். மனித மானங்களில் விளையாடாம இருப்போம், மனிதனுடைய உணர்வுகளோடு விளையாடாம இருப்போம். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி, ஒருவர் முஸ்லிம், சிறந்த முஸ்லிம் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? தனக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு
அவர் ஒதுங்கி வாழ்றதுதான் அவர் சிறந்த முஸ்லிம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரியவர்களே, எங்கட மானத்தையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். எங்கட மானத்தை பாதுகாக்கிற மாதிரி எங்கட குடும்பத்திட, எங்கட நண்பர்கள்ட, எங்கட ஊர் சகோதரர்கள்ட, இன்னும் ஒரு முஸ்லிமுடைய சகோதரருடைய மானத்துக்கும் எந்த விதமான பங்கம் வராத அளவுக்கு என்னுடைய உங்களுடைய வாயை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.